பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது ஒருத்தவங்க நல்லவங்களா, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, அவங்களால நமக்கு நன்மை நடக்குமா, அவங்களால நமக்கு எல்லா பிரயோஜனமும் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அவங்களோட நெருங்கி பழகணும், இல்லை அவங்க பக்கத்துலேயே நம்ம இருக்கணும். அப்படி நம்ம எதிர்பார்த்து பழகின நிறைய பேரால் நமக்கு ஒரு சில நன்மைகளும் நடந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்களும் நடந்திருக்கலாம். இவ்வளோதான மனுஷங்கன்னு சொல்லி நம்ம அதிலிருந்து ஒரு பாடமும் கற்றுட்ருப்போங்க. இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணுமா. அப்போது ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம அவர் அருகில் இருந்தால் மட்டும்தானே உணர்ந்துக்க முடியும். அவர் அருகில் இருக்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு நம்ம இருக்கணும். அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும், அவரோடு ஜெபிக்கணும், அவரோடு நடக்கணும். ஒவ்வொரு பாதையிலும் நம்ம கடந்து போகும்பொழுதெல்லாம் அவருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லான்றதையும் நம்ம மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்ம கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம அவரை நம்புறதுனால நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்மை வைக்க அவர் காத்திருக்கிறார். இந்த நாளில் மனுஷங்களை நம்பினது எல்லாம் போதும், ஆண்டவரை முழுசாக நம்பி அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போமா. ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமேன்.